வியாசர் என்ற முனிவர் மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் இதிகாசத்தை எழுத விரும்பினார். அந்த இதிகாசத்திற்கு மகாபாரதம் என்று பெயரிட்டார். பாரதத்தை எழுத யாரை நியமிப்பது என்று சிந்தித்த வியாசர் பிரம்மதேவரிடம் சென்று ஆலோசனை கேட்டார். பிரம்மர், கணபதியை வேண்டிக் கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு உதவுவார் என்று கூறினார். வியாசர் விநாயகரை மனமுருக வணங்கினார். விநாயகர் தோன்றி, சொல்லுங்கள் முனிவரே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். வியாசர், மகாபாரதத்தை தங்கு தடையில்லாமல் எழுத உதவுங்கள் என்று வேண்டினார். விநாயகர் சம்மதித்தார். ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தார். நீங்கள் தடையின்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நான் ஒரு வினாடி கூட நிறுத்தாமல் எழுதுவேன் என்றார். வியாசரும் சம்மதித்தார். ஒரு நன்னாளில் வியாசர் விநாயகரை வணங்கி பாரதக் கதையை சொல்ல ஆரம்பித்தார். வியாசரின் வார்த்தைகள் வெள்ளம் போல் வழிந்தன. விநாயகர் அவற்றை பொருளினை யோசித்து யோசித்து எழுதினார். பல நாட்கள் கடந்து சென்றன. வியாசர் சொல்லிக்கொண்டே இருந்தார். விநாயகர் எழுதிக்கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் விநாயகரின் எழுத்தாணியின் கூர் மழுங்கிப் போனது. எழுத முடியவில்லை. என்ன செய்வது என்று யோசித்தார் விநாயகர். உடனடியாக தனது வலக்கொம்பை தந்தம் ஒடித்து அதையே எழுத்தாணியாக உபயோகித்து மகாபாரதத்தை எழுதி முடித்தார். இவ்வாறு மகாபாரத காவியம் உருவானது. வியாசர் தனது மகன் சுகருக்கு இதை கற்றுக் கொடுத்தார். நாரதர் தேவர்களுக்கு தெரியப்படுத்தினார். மனிதர்களால் போற்றப்படும் மகத்தான இதிகாசமாக மகாபாரதம் இன்றும் விளங்குகிறது.